வீடு நானா செதுக்குனேன் சிலைன்னு ஒருத்தர் சொல்லும்போது நம்ம ரசிப்போம். ஆனா நானும் கிட்டத்தட்ட அப்படிதான் சார். யாருமே இல்ல. பின்புலம் கிடையாது. என் முன்னோர்கள் கிடையாது திரையுலகத்துல. நானு, ஆர்.கே. செல்வமணி, இந்த பக்கம் உதயகுமார் எல்லாருமே வந்து போராடி வந்தவங்க தான். போராட்டம். ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். இது வந்து என் முன்னோர்கள் கிடையாது. நான் வந்து செத்து சுண்ணமாயிருக்கேன் சின்ன வயசுல. நடிக்கும்போது ஒரு பெரிய பயம் இருக்கும். அப்பலாம் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க எல்லாரும். நான்லாம் லாஸ்ட் மினிட்ல வண்டி ஏறி ஊருக்கு போய் தலையை காமிச்சுட்டு நைட்டோட இருட்டோட இருட்டுல கிளம்பி வந்துருவேன். ஏன்னா, அச்ச உணர்வு படிச்சு முடிச்சுட்டோம். திரைப்பட கல்லூரியில மாணவன் ஆயிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படின்ற ஒரு பயங்கர பயம் ஒண்ணு இருக்கும். என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். பார்த்திபன் சார் ஷூட்டிங்ல இருக்கேன். இந்த வாகினி ஸ்டுடியோல. நைட்டு வந்து லேட் ஆகும் சார்ன்னு சொல்றாங்க. நான் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். பரவாயில்ல சார் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10:30, 11 ஆயிடும் சார். சரி பரவாயில்ல. 11, 11:30 ஆனாலும் பரவாயில்ல. ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு அசிஸ்டன்ட் சார் உங்களுக்கு முடிஞ்சது சார் அப்படின்றாரு. முடிஞ்சதா? அப்படியே 8:30 மணி இருக்கும். 9 மணி இருக்கும். முடிஞ்சதா அப்படின்னு. முடிஞ்சது சார் உங்களுக்கு முடிஞ்சு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு போய்ட்டு டவுட் கன்ஃபார்ம் பண்ணுறேன். முடிஞ்சது சார்ன்னு சொல்கிறாங்க. சரி சார் தேங்க்யூ சார் நான் கிளம்புறேன். பார்த்து சார் சொல்கிறேன். பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன். திரும்ப ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வராரு. ஓடி வந்து சார் நாளைக்கு டேட்டு கேட்டிருந்தோம் உங்ககிட்ட. அந்த டேட்டு நாளைக்கு வேணாம் சார். ஃப்ரீ பண்ணுறாரு என்ன. நாளைக்கு வேணாமா உங்களுக்கு? வேண்டாம். அப்படியே சார் நாளன்னைக்கு வேண்டாம் சார். ஸோ நைஸ் தேங்க்யூ. இன்னொரு ஃபோன் வருது எனக்கு. அதில் என் தகப்பனார் தவறிட்டார் அப்படின்னு. ஸோ அவர் எவ்வளோ சினிமாவை நேசிச்சிருக்காரு. அவருடைய சாவுக்கு நான் போகணுன்றதுக்காக எனக்கு 2 ஹவர்ஸ் முன்னாடியே என்னை வந்து சினிமாவிலேருந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணிவிட்டு 2 டேஸ்க்கு நான் அவர் கூட அவர் டெட் பாடி கூட இருக்கணுன்றதுக்காக 2 டேஸ்க்கு எனக்கு ஷூட்டிங்கே என்னை விட்டுட்டு என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார் என்று எனக்கு தெரிகிறது. என்னோட அதிகமாக நேசித்தவர் எங்கள் அப்பா. இவன் இருந்தால் இந்த இந்த திரையுலகம் நன்றாக நான் இன்றைக்கு நடிகராக நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அப்புறம் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து அன்றைக்கி நைட் பௌர்ணமி தான். இந்த பௌர்ணமி விழா நடக்குது. இந்த பாமக விழா நடக்குது. இந்த விழாவுக்கு நான் போயிட்டுருக்கேன். அந்த விழா தாண்டி தான் மகாபலிபுரம் வழியாக இந்த பக்கம் போனால் ஈஸியாக போயிடலாம். ஸோ நான் வீட்டுக்கு போய் தான் கிளம்பி போகிறேன். அப்போ போய் எங்கள் தகப்பனாரோட டெட் பாடியை பார்க்குறேன். பார்த்துட்டு நான் சொன்ன ஒரே விஷயம், உங்கள் கூட இருக்கிறதுக்காக ஷூட்டிங்கெல்லாம் எனக்கு ஃப்ரீ பண்ணிக்கலாப்பா அப்படின்னு கேட்டேன் என் தகப்பனார்கிட்ட.